கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? டிசம்பர் மாதம் வருது, கிறிஸ்மஸ் வருது, எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா அதோடைய தொடர்ச்சி தான் பரிந்து பேசுகிறனால் வரும் நன்மைகள் என்ன. சரியா, இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாருங்கள், வார்த்தையோட தினமில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 1 தீமோத்தி 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும். அதான் அவருடைய சித்தம். தட் இஸ் காட்ஸ் வில். ஜார்ஜ் பெஸ்ட் எத்தனை பேர் தெரியும்? அவர் ஒரு சாக்கர் ஃபுட்பால் பிளேயர். அயர்லாந்து டீமுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. மேன்யூக்காக, மேன்செஸ்டர் யுனைடெட் அந்த டீமுக்காக அவர் விளையாண்டுருக்கிறாரு. தன்னுடைய 22வது வயதில் பாலண்டியோர் அந்த அவார்டு, அந்த ஃபுட்பாலில் கிடைக்கிற ஒரு ரொம்ப அரிதான ஒரு அவார்டு. அது வாங்குறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைக்கணும், நிறையா கோல்ஸ் போட்டிருக்கணும், நிறைய இனிஷியேட்டிவ் மூவ்ஸ்லாம் அவங்க எடுத்துருக்கணும். அது தன்னுடைய இளம் வயதாக 22 வயசில் அவர் பெற்றுக்கொண்டார். சின்ன வயசுலேயே அந்த ப்ரெஷர், அந்த ஃபேம்லாம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. தன்னுடைய வாழ்க்கையை நல்ல புகழின் உச்சியில் இருந்த அந்த ஜார்ஜ் பெஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையை பெண்களுக்காகவும் ஆல்கஹாலுக்காகவும் அவர் அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். 1969 அந்த டைமில் தான் அவர் வந்து ரெண்டையுமே அவர் கேவ் அப் பண்ணுறாரு. இன் 1969 I gave up women and drinking. It was the worst 20 minutes of my life. I spent a lot of money on cars, women and alcohol. The rest I just wasted. இதாங்க அவருடைய ஃபேமஸான ஒரு ஃப்ரேசஸ். நான் வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல. நான் நிறையா பெண்கள்கிட்டையும் நிறையா இந்த தண்ணிக்கும் நிறையா கார்ஸ்க்கு ஆடம்பர வாழ்க்கைக்குன்னு அடிமையான முடிவில் தான் தெரியும் அது ஒரு வேஸ்டானதுன்னு சொல்லிட்டு. முடிவில் என்ன ஆகுது? 2005 அவருக்கு லிவர் பாதிக்கப்படுது. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. ரொம்ப பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டில் அவர் போய்கொண்டிருக்க சமயத்தில் அவர் தன்னுடைய மகளை அழைத்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு இந்த ஆடை நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் என்ன போல் நீங்கள் சாக வேண்டாம், அந்த போஸ்ட்டை நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள், யார் இதை போல் நாங்கள் சாக வேண்டான்ட்டு. ஸோ ஃபைனலி ஹிஸ் வேர்ஸ் வாஸ் டோன்ட் டை லைக் மீ. என்ன போல் யார் நீங்கள் சாகாதீங்க. அப்போது நிறைய பேர் புகழ் எல்லாம் சம்பாதிச்சு கடைசியில் தேவனை அறிகின்ற அறிவில் இல்லாட்ட அந்த மனுஷனுடைய ஆத்மா எங்கே போகும்? இதே தீமோத்தியில் முதல் 3 வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய ஹார்ட்டை நம்ம பேசுகிறேங்க. முதல் 3 வசனம் 1 தீமோத்தி 2:1-3. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. இந்த மாதிரி நம்மளுடைய தேசத்துக்காக, நம்மளுடைய ராஜாக்களுக்காக, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், நம்மளுடைய நிறையா இந்த மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிஸ்க்காக நம்ம ஜெபிக்க போதும் கர்த்தருடைய பார்வைக்கு அது ஒரு அக்செப்டபிள் ப்ரேயராக இருக்குதான், அது ஒரு நன்மையாக இருக்குதான், பிரியமாக இருக்குதான். ஆண்டவரை ப்ளீஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் ப்ளீஸ் பண்ணலாம். எப்படின்னா, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போதும். இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்மளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் என் குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய பிரச்சனைகளுக்காகவே? அது ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர், அப்படி தானே? என்றைக்குமே செல்ஃபிஷ் ப்ரேயர் ரொம்ப ஒரு பாதாளத்துக்கு நம்மளை கொண்டு போயிருங்க. நம்மளுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்ல, ஆனால் முதலாவது அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவ பண்ணார்ல, அதை தான் வந்து நாமளும் பண்ணணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக பரிந்து பேசணும். பரிந்து பேசினாலும் வரும் நன்மைகள் என்ன? போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுக்கு பல வருடமாக, கிட்டத்தட்ட 25 வருஷமாக நடக்காத ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்காக பரிந்து பேச போதும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் திறந்தது. சரியா, யோபனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் என்றால், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை நாசம் பண்ணுவேன் என்றார் கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோசஸ். அப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா, யாத்திராகமம் 32 நம்ம நீங்கள் படிச்சிங்கன்னா வரும். என்னென்னா, இந்த மோசே வந்து ஒரு 40 நாள் அவர் மலைக்கு போயிருந்தார். எங்கே இவர் வரமாட்டார், இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, தீஸ் இஸ்ரேலைட்ஸ் பிரீச் த
கான்ட்ராக்ட். அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த கான்ட்ராக்டை மட்டும் அவங்க ப்ரீச் பண்ணலை, அவங்க தேவனையே தள்ளி வச்சுட்டாங்க. இந்த தேவங்களை கூட்டு வரல, எகிப்துலேருந்து எங்களை வழி நடத்தின தெய்வம் இந்த கன்றுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆண்டவருடைய கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. அதை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 32 அதிகாரம் 10 வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உங்களை நாதனப்பா நான் கூட்டு வந்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்றுக்குட்டியை நீங்கள் தேவன் சொல்லிட்டீங்க, அதனால் இந்த கூட்டமே வேணாம், இவங்கெல்லாம் ஸ்டிஃப் நெக்கட் பீப்புளாக இருக்கிறாங்க, வணங்கா கழுத்தில் ஜனங்களாக இருக்கிறாங்க, எனக்கு இவங்க வேணாம், இவங்களை அழித்து போடுவேன். பாருங்க, அது ஆண்டவர் ரெக்வஸ்ட்டாக மோசேட்ட கேட்குறாரு, நான் அழித்து போட, நீ என்னை விட்டுரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன விட மாட்டான், நீ என்னை விட்டுரு, நான் உன்னை ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. பாருங்க, என்ன ஒரு ஆஃபர். ஒரு நீங்கள் நானும் என்ன சொல்லுவோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த ஜனங்கள்லாம் யார் தெரியுமா, மோசையை பிடிச்சி காலத்தை பிடிச்சி கேட்டவங்க, எனக்கு மண்ணா கொடு, எனக்கு காடை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, நீலாம் ஒரு மனுஷனா அப்பெல்லாம் திட்டினவங்க. இதே இது உபாகமத்தில் எப்படி போட்டுருக்குன்னு பாருங்க. உபாகமம் 9 அதிகாரம் 14 வசனம். ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்று போகும்படி நீ என்னை விட்டுவிடு, அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். என்ன ஒரு ஆஃபர். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், தயவு செய்து விட்டுரு அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் நானாக என்ன சொல்லியிருப்போம். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பரிந்து பேசுகிறதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாருங்கள். என்ன சொன்னார் பாருங்கள். யாத்திரா 32 அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கிறேன். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்மது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஒரு சூப்பர் சான்ஸ் மோசைக்கு வந்துச்சு. ஆனால் அந்த சான்ஸை ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயராக இருந்தால், இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறோம்ல, நான் என் குடும்பம் என்னுடைய சர்ச்சு அப்படி இப்படின்னு இருக்கோம்ல, அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, மோசைக்கு அப்படி இருந்துச்சுன்னா, சரிதான் ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் சரியாக தானே சொல்லுவீங்க, நீங்கள் என்னைக்காச்சும் தப்பாக சொல்லியிருப்பீங்களா, இந்த ஜனத்தை அழிச்சிருங்க, நீங்கள் என்ன பெரிய ஜாதியாக்குங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு நான் கரெக்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், மோசையினுடைய ஹார்ட்டை பாருங்கள். ஆண்டவருக்கே தெரியுங்க இவன் அப்படி நிச்சயமாக சொல்ல மாட்டான்ட்டு. அதனால தான் ஆண்டவரே சொன்னார், நீ என்னை விட்டுருன்ட்டு. ஆனால் மோசே சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நீங்கள் சமுத்திரத்துலேயும் இந்த வனாத்துலேயும் கொன்று போட தான் இந்த ஜனங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எகிப்தியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப தவறாக பேசுவாங்க, உங்கள் நாமம் தான் தூஷிக்கப்படும். பாருங்கள் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் அந்த மோசையை பார்க்குறாரு. See, Moses intercede to God for this people. In fact, he is begging to God, no Lord, don't destroy them. ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பண்ண அந்த உடன்படிக்கை, இந்த மக்களோடு பண்ண அந்த உடன்படிக்கை நீங்கப்பா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் பண்ண உடன்படிக்கை தானே, நீங்கள் அந்த உடன்படிக்கையை மீறலாமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவரே மனம் மாறிட்டார். அடுத்த வசனம் யாத்திராகமம் 32 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். See, the God repented அப்படின்னு இருக்குது. பரிதாபம் கொண்டாராம். சரி மோசே, நீ சொல்கிறதான்ப்பா கரெக்டு, நீ சொல்கிறதான் கரெக்ட். என்றைக்குமே நம்ம செல்ஃபிஷ் ப்ரேயராக இருக்கக்கூடாதுங்க. நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். சரியா? இதான் போன வீடியோலையும் பேசியிருக்கிறேன், இப்போவும் நான் பேசுகிறேன். இப்போ இந்த ரிப்பன்டன்ட் இருக்குல்ல, இதுக்கு எபிரேயர் பதத்தில் நௌகம் அப்படின்னு இருக்குது. நௌகம் அப்படின்னா கம்ஃபர்ட். நீ சொன்ன பதில், மோசே நீ ஒரு பதில் சொன்னல, அது எனக்கு உண்மையிலே ஆறுதலாக இருக்குது. இந்த ஜனம் என்னைய வெறுத்தது உண்மைதான். இந்த ஜனம் என்னைய தேவன்கிற இடத்துல என்னைய அகற்றிட்டு இன்னொரு ஒரு கோல்டன் காஃபை வச்சது உண்மைதான். ஆனாலும் நீ சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. KJV வெர்ஷன் எப்படி போட்டுக்கனா, லார்ட் ரிப்பன்டட். NRSV அதில் எப்படி போட்டுக்கனா, த லார்ட் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். ஆண்டவர் தன்னுடைய சிந்தையை மாற்றினாராம். பாருங்க, அதான் பவர்ஃபுல்லான ஜெபம். பரிந்து பேசுகிற ஜெபம் பவர்ஃபுல்லான ஜெபம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் சொல்றீங்கல்ல,
மோசே வந்து அந்த கானானுக்குள்ளே போக முடியல அப்படின்ட்டு. ஆனால் அந்த பரிந்து பேசினால அவருக்கு தேவன் என்ன பலன் கொடுத்தார் தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? ஹி வாஸ் செலக்டட் இன் த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன். அந்த மறுரூப மலையில் பழைய ஏற்பாட்டிலேயே ரெண்டே தீர்க்கதரிசி தான், சரியா? அதில் ஒன்று எலைஜா, இன்னொன்று மோசே. இந்த மோசே பண்ணுகிற அந்த பரிந்து பேசுகிறதுனால அந்த மறுரூப மலையில் ஏசப்பா கூட இந்த சைடு மோசேயும் இந்த சைடு எலைஜாவும் இருந்தார். என்ன ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்க, என்ன ஒரு ஆசீர்வாதம். என்றைக்குமே நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம பரிந்து பேச போதும். நம்முடைய வாழ்க்கையில் மோசேக்கு கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பரிந்து பேசுகிறதுனால மோசே கானானுக்குள்ளே போனார். அந்த மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் கூட தேவன் நிறைய காரியங்கள் இடைப்பட்டார். இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களில் அந்த சிலுவை மரணங்கள் எல்லாத்தையும் இந்த மோசையோடும் எலியாவோடும் பேசினாராம். என்ன ஒரு நன்மை, எவ்வளோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த மறுரூப மலை தான் மவுண்ட் எர்மான் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எர்மான் மலை எங்கே இருக்குன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தில், அந்த கானான் தேசத்தில் இருக்குது. பாருங்கள், என்ன ஒரு அருமையான ஒரு பதிவை தேவன் போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. சாங் ஜேரிம் இவரை குறித்து ஒரு சின்ன ஒரு துணுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் ஒரு சவுத் கொரியன் ஆக்டர், மாடல். இந்த கே ட்ராமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் கொரியாவில் ஒரு ஃபேமஸான ட்ராமாவில் நல்ல ஒரு நடிகர், ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன். பார்த்தீங்கன்னா 12 நவம்பர் 2024 போன வாரம் தாங்க, வயசு வெறும் 39 தான். திடீர்னு பார்த்தா அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடக்கிறாராம். இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு யார் ஜெபிக்கணும்? நம்ம நிறையா பேருக்கு நம்ம ஜெபிக்கணும், சரியா? ஏசாயா 53:12 இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கு பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்ட அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்டர்செஷன் ப்ரேயர் வாரியர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலாவது பரிந்து பேசுதலில் ரொம்ப முதன்மையான ஆளாக இருக்கிறார். அவரை போல நாமும் அடுத்தவங்களுக்காக பரிந்து பேச போதும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாக நல்ல ஊற்றாக வரும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் பரிந்தே பேசலையே, கவலைப்படாதீங்க. இன்றிலிருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம பரிந்து பேச போதும் நிச்சயமாக தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. பை ஃப்ரம் டிமல்.